இந்த வீடியோவில் ரவை வச்சு வீட்டிலேயே பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு பாஸ்தா பிடிக்காமல் இருக்காது. அதையே நம்ம ஹெல்த்தியாக வீட்டில் பண்ணும்போது இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கப்பு ரவையிலேருந்து நமக்கு 2 பேருக்கு போதுமான அளவு பாஸ்தா பண்ணலாம். ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 3 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் பவுடராக அரைச்சாச்சு. இப்போ அதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த அளவு நல்ல பவுடராக பண்ணிடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி பிசைஞ்சுக்கணும். மாவை இழுக்கும்போது இந்த மாதிரி பிரியக்கூடாது. அப்படின்னா மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இல்லைன்னு அர்த்தம். அதனால் நம்ம இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கணும். 10 நிமிஷம் மாவு பிசைஞ்சது பிறகு இழுக்கும்போது கொஞ்சம் மாவு ஸ்டிக்கியாக இருக்குது. இப்போ கையில் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அது மாவு மேலே அப்படியே அப்ளை பண்ணிடணும். இப்போ ஈர துணியால் மாவை கவர் பண்ணி ஒரு 15 to ½ hour வரைக்கும் வச்சுக்கணும். ½ hour மேலே ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 minutes மாவை நல்லா மறுபடியும் பிசைஞ்சுக்கணும். இப்போ மாவை இழுத்து பார்க்கும்போது முன்னாடியை விட இப்போ நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ சமையல் மேலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவு அதில் வச்சு நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்க போகிறோம். மாவை 2 பார்ட்டாக கட் பண்ணி ஒரு பார்ட்டை துணியால் கவர் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா மாவு ட்ரை ஆகிடும். நம்ம ஒரு பார்ட்டை ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ள இன்னொரு பார்ட்டு ட்ரை ஆகிடும். சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டணும். எவ்வளோ லேசாக திரட்ட முடியுமோ அப்படியே திரட்டி எடுத்துக்கணும். மாவை திரட்டுறதுக்கு மைதா இல்லைன்னா கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சப்பாத்தி மாதிரி லேசாக திரட்டின பிறகு கத்தி வச்சுட்டு 1 inch ஸ்ட்ரிப்ஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கணும். வீடியோவில் எப்படி கட் பண்ணியிருக்கணும் பார்த்து அதே மாதிரி பண்ணிக்கோங்க. சைடில் எக்ஸஸாக உள்ள சின்ன சின்ன பீஸெல்லாம் கலெக்ட் பண்ணி திரும்ப சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு மறுபடியும் திரட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் ஏதாவது ஒரு சின்ன பீசஸ் இருந்துச்சுன்னா அதை லைட்டாக நீங்கள் உங்கள் ஒரு இன்ச் அளவுக்கு வர அளவுக்கு நீங்கள் லைட்டாக கையாலே எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ரிப்பன் மாடல் பாஸ்தா ஈஸியாக பண்ணலாம். இந்த மாடல் பாஸ்தா பண்ணும்போது சாஸ் அதில் நல்லா நின்றுக்கிறோம். சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி இப்படி பிளேட்ஸில் ஒரு 15 minutes நல்லா காய வச்சுக்கணும். நம்ம போட்ட 1 கப் ரவைக்கு இந்த மாதிரி 2 plates ஃபுல்லாக பாஸ்தா கிடச்சிது. இப்போ அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கணும். அதில் உப்பு, ஆயில் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். தண்ணி நல்லா கொதி வந்ததும் ரெடி பண்ண பாஸ்தா பீசஸை இதில் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை ஒரு மூடி வச்சு மூடி 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். பாஸ்தா நல்லா வெந்த உடனே காய்கறி வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கணும். பாஸ்தா ஒட்டாமல் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி 3 நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். 1 கப் அளவுக்கு மிக்ஸ்டு வெஜிடபிள் நான் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஆயில் ஹீட் ஆனதும் அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கணும். அடுத்து தக்காளியை சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்த பிறகு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வைக்கணும். தக்காளி வெந்ததும் வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்கணும். பாஸ்தாவுக்கு ஏற்கனவே வேகும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால கம்மியாக தான் போட்டுக்கணும். மறுபடியும் மூடி வச்சு காய்கறியெல்லாம் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் ரெடிமேட் நூடுல்ஸ் பொடிலாம் கடையில் கிடைக்கும். அது ஒரு பாக்கெட் சேர்த்துருக்கேன். ரெடிமேட் பொடினா அதுலேயே உப்பு இருக்கும். அதனால நம்ம உப்பு எப்பவுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்துக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இதை காயோட சேர்க்கும் போது சாஸோட கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ கரைச்சி வச்சுருக்க மைதா மாவை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து திக்காக வந்ததும் வேக வச்ச பாஸ்தாவை சேர்த்து நல்லா கிளறிக்கணும். நம்ம ரெடி பண்ண பாஸ்தாக்குள்ளே அந்த சாஸ் ஜூஸியாக நின்றுட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக மேலே 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக வீட்டிலேயே செஞ்சாச்சு. இது கொஞ்சம் டைம் எடுக்கிற வேலை தான். ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சதை நம்ம கையால் செஞ்சு கொடுத்து அவங்க அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடும்போது நமக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாஸ்தா சேவ் பண்ணும்போது உங்கள் கிட்ஸையும் ஹெல்ப் கூப்பிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச
டிஷ் தான் செய்ய போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இந்த டிஷ் பண்ணும்போது என் பையன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான். இது வந்து அவனோட ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷு. சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கணும்னு சொன்னான். நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பசங்க என்ன சொன்னாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.